இப்போ எல்லாரும் மங்காத்தா ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க. இதே மாதிரி படையப்பா படம், கில்லி படம் இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆக்டர்ஸோடைய படங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதிலிருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அது என்ன அப்படின்னா, இந்த படம் எல்லாமே அவங்க கிரியேட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் மூவி அப்படின்னே சொல்லலாம். மங்காத்தா படமாக இருக்கட்டும், படையப்பா படமாக இருக்கட்டும், கில்லி படமாக இருக்கட்டும், இது எல்லாமே அந்த ஆக்டர்ஸோடைய பெஸ்ட் மூவிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்க கெரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்த மூவிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூலில் வந்து நல்லா தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், காலேஜில் நல்லா தான் ஃபோக்கஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், கன்சிஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் அவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கும். ஒன்ஸ் அப்பான டைம் நான் வந்து அப்படி இருந்தேன், இது இப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சில நேரங்களில் சில பேர்கிட்ட சொல்லுவோம். பட் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாட்டோம், சரியாக ஒர்க் பண்ணியிருக்க மாட்டோம். ஏதோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நடந்த சில விஷயங்களால, நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ்னால, ஏதோ சில காரணத்தினால நம்மளுடைய அந்த பழைய செல்ஃபை வந்து பார்த்திங்கன்னா திரும்பி கொண்டு வர முடியாமல் இருக்கும். பழைய மாதிரி நம்மளால் ஒர்க் பண்ண முடியாமல், பழைய மாதிரி நம்மளால் ஃபோக்கஸாக வந்து பார்த்திங்கன்னா இருக்க முடியாமல் இருக்கும். பட் ஐ வாண்ட் டெல் யூ சம்திங் டு யூ. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மறுபடியும் அதே செல்ஃபை நீங்கள் உங்களுடைய செல்ஃபை பார்த்தீங்கன்னா ரீரிலீஸ் பண்ணுங்கள். எப்படி இந்த மூவிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்களோ, ஸோ அதே மாதிரி உங்கள் செல்ஃபை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீரிலீஸ் பண்ணுங்கள். பெஸ்ட் வருஷம் உங்கள் செல்ஃபை ரீரிலீஸ் பண்ணுங்கள். இந்த மூவிஸ் எல்லாம் எப்படி மக்கள் தேட்டரில் போய் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி உங்கள் சக்ஸஸையும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், உங்களுடைய உறவினர்களாக இருக்கட்டும், உங்களுடைய குடும்பத்தாராக இருக்கட்டும், எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கொண்டாடுவோன்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வீடியோவை மங்காத்தா படத்துக்கு போகக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.